மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம். மாப்பிள என்ன மாமா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஒன்றுமில்லை, ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், லேட் ஆயிடுச்சு. சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு வந்தேன். அப்படியா? நீங்க இருந்துட்டு காலையில போங்க, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் மதன், எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்? நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். நீங்க? நான் ராத்திரி இங்கே தான் தங்க போறேன். இன்னைக்கு பார்த்து வந்தீங்களே. ஹாய் ஓல்மேன், என்ன இந்த நேரத்துல இங்க? நான் நைட்டு இங்கே தான் தங்க போறேன். இன்னைக்கு பார்த்து வந்தீங்களே. என்ன அண்டாள், வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சா? வேலையெல்லாம் முடிஞ்சது. நீங்க இன்னும் கிளம்பலையா? ராத்திரி இங்கே தான் தங்கலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு பார்த்து வந்தீங்களே. ஐய சித்தப்பா, இவரே இந்த நேரத்தில் வந்து அறுக்கிறாரு. சித்தப்பா வாங்க. சித்தப்பா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன், ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், லேட் ஆயிடுச்சு. சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம்னு வந்தேன். இன்னைக்கு பார்த்து வந்திருக்கீங்களே. என்ன இன்னைக்கு? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சாப்பிட்டோம், பாத்திர பண்டமெல்லாம் கழுவி கவுத்தாச்சு. உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுமா. ஒரு நாள் பட்டி கிடந்தா தப்பு இல்ல, நான் இங்கேயே படுத்துட்டு காலையில போயிடுறேன். சித்தப்பா, இந்த வயசான காலத்துல பட்டினி எல்லாம் படுக்க கூடாது சித்தப்பா. சொன்னா கேளுமா, இனிமே வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் பஸ் கிடைக்காது, ஆட்டோவில தான் போகணும். அதுக்கெல்லாம் நான் பணம் கொண்டு வரல. பணம் தானே நான் கொடுக்கறேன். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நிம்மதியா ஆட்டோல போங்க. உங்களுக்கு இல்லாத பணமா நான் கொடுக்கறேன். எங்க அப்பா, என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்னைக்கு பார்த்து வந்தீங்களே, இன்னைக்கு பார்த்து வந்தீங்களேங்கிறாங்க. இந்த பெருந்தேவி என்னடான்னா, ஒரு நாளும் இல்லாத திருநாளா ஹோட்டல்ல சாப்பிடுங்க, ஆட்டோவில் போங்க, பணம் தரேங்கிற. இந்த வீட்டில் இன்னைக்கு நைட்டு ஏதோ விசேஷம் நடக்க போகுது, அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சித்தப்பா இந்தாங்க சித்தப்பா, 100 ரூபாய். ஹோட்டல்ல போய் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போயிடுங்க. சரிம்மா, நான் ஹோட்டலில் சாப்பிட்டு ஆட்டோவில் போயிடுறேன். நீ போய் படுத்துக்க. நான் போய் படுத்துக்கிறேன். நீங்க போயிடுவீங்கல்ல? நிச்சயமா போயிடுவேன். போயிடுவீங்களா சித்தப்பா? ஆட்டோவில் போயிடுவேன். ஆட்டோவில் ஆட்டோ போயிடுங்க. நான் போயிடுவேன். ஜெய் பிச்சை, ஜெய் பிச்சை, ஜெய் பிச்சை, ஜெய் பிச்சை. நீங்க யாரு? நான் தான் கூடுவாஞ்சேரி. பைய கூடுமா? கூடுவாஞ்சேரியா? பையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் ஜெய் பிச்சை எங்க? ஜெய பிச்சையா? அவன் எங்கன்னா ரா பிச்சை எடுக்க போயிருப்பான். பைய கூடுமா, தொண தொண்ணு பேசிட்டு இருக்காத.
இல்லங்க, அவர் எனக்காக இங்க தான் தாலியோட வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா ஜெயபிச்சையும் காணோம், தாலியும் காணோம். எங்கங்க என் ஜெயபிச்சை? அட தொண பேசிட்டு இருக்க, பைய கொடுமா. ஐயோ, என் பையன் வேற பிடிக்கிட்டாங்களே, யாராவது வாங்கல. கத்திட்டு இருக்காத. என்ன பண்றீங்க? ஐயோ, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்களே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் ட்ரெஸ் எல்லாம் என்னமா இது? ஒரு புடவை துணி தான் இருக்கு, பணம் எங்க? பணமா? படு பாவி, நீ நாசமா போக. உன் தலையில இடி விட. என் ஜெயபிச்சை வேற காணோம். ஜெயபிச்சை என்ன ஏமாத்திட்டியே. இருமா என்னையா கலாட்டீங்க? யோ, என்னையா இது? சேனாபதி யாரை கூட்டு வர சொன்னா, நீ யாரையா கூட்டு வந்திருக்க? யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணு அந்த வீட்டுல காத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்தது, போய் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன வீட்ல இருமா கொண்டு போய் விட்டுருங்க. சத்தம் போடாதமா. சத்தம் போடாதமா. இருமா, மனசுல தில் இல்லாதவங்க இந்த காரியத்துல ஈடுபடக்கூடாது. வந்து தொலைவா, போலாம் வா. உன் பையன் நீயே எடுத்துட்டு போ. சரியான சாவுகிறாக்கி. ச்சே, நம்மளுக்கு ஒன்று சேருதுங்க இப்ப. ஐயோ, மணி 12 இன்னும் பூபாலத்தை ஆளை காணுமே. எனக்கு வேற பயமா இருக்கு, பேச்சு துணைக்கு வேற ஆள் இல்ல. யாரியா அது? என் பேர் பிச்சுமணி. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீ தான் கல்யாண மாப்பிள்ளையா? கல்யாண மாப்பிள்ளையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கையில தாலி வச்சிருக்கிற, அஷ்டமொழி மொழிகிற. சரி, பொண்ணை வர சொல்லுங்க. வாமா, கல்யாண பொண்ணு, வா வா வா. ஏய், நீயா? ஐயோ, நீங்களா? யோ, சீக்கிரமா தாலியை கட்டியா, நேரம் ஆகுதுல. என்னது தாலி கட்டுறதா? கூடுவாஞ்சேரி எங்கய்யா? கூடுவாஞ்சேரிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுமா? யோ, பொண்ணை பார்த்தா அப்படியே மலிச்சு போய் நிக்கிற. ஜோடி பொருத்தம் பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சீக்கிரமா தாலியை கட்டியா. யோ, இது பொண்ணு இல்லையா, பொண்ணோட அம்மா. அதனால என்ன? அதனால என்னவா? என்னது, பொண்ணுக்கு அம்மாவா? அப்ப பொண்ணு? அப்போ என் பொண்ணு பூபாலத்துக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்க திருட்டு தாலியோட? அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே ஆண்டாளோட ஏற்பாடு. ஓ, ஆண்டாள் ஏற்பாடா? அப்போ நீ கல்யாண பொண்ணு இல்லையா? அப்போவே நினைச்ச வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதே. என்ன நீ அப்படியே நினைக்கிற இப்படியே நினைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆண்டாள் தங்கச்சி சொல்லிச்சு, நான் இட்டாந்துட்டேன். இந்த பார் தம்பி, புடிச்சிருந்தா தாலியை கட்டு, இல்லன்னா ஆளை விடு. கட்டிட்டு வேணா தாலியாவே? அத்தை, இது ஏதோ தப்பு நடந்து படிச்சது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ வீட்டுக்கு வா, உன்னை கட்டி வச்சு உதைக்கிறேன். யோ, மரியாதை என்ன வீட்டுல கொண்டு விடியா? சரி வாமா. யோ, நீயும் வாயா. அவன் எதுக்கு என்ன ஊர்வலமா கூட்டிட்டு போறியா? நீ வா, நீங்க வாமா. ஐயோ, வீட்ல கொண்டு விட்டு போறேன். எனக்கு கல்யாணம் கூட ஆகலையே அத்தை. ஒரு வாலிப பையனை இப்படி தனியா விட்டு போறீங்களே. பக்கத்துல கூட யாரையுமே ஆளை காணுமே. அத்தை. வாம்மா, சீக்கிரம் வாம்மா. வா. இருங்க, எங்க அவசரமா புறப்பட்டு இருக்கீங்க? ஐயோ, பிளடி ஓல்ட் மேன், இன்னுமா நீ தூங்கல? தூங்கி இருந்தா இந்த மாதிரி காட்சியெல்லாம் நான் பார்க்க முடியுமா? ஆமா, எங்க புறப்பட்டீங்க? இல்ல, ஊர்ல ஒரு அர்ஜென்ட்டான வேலை, அதுக்காகத்தான் அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இருங்க, அர்ஜென்ட்டான வேலைக்கு பெருந்தேவியோட நகை பணம் எல்லாம் தேவைப்படுதா? இருங்க, பெருந்தேவி வரட்டும். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. அவகிட்ட நீங்களே எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஏதாவது தகராறு பண்ணீங்க, ஜாக்கிரதை. இரியா, கைய விடியா. கைய விடியா. என்ன கலாட்டாங்க? இந்த ஆளு பெருந்தேவியோட நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தான். நான் தடுத்து நிறுத்தினேன், நீங்களும் வந்துட்டீங்க. யார் இந்த ஆளா? நான் அப்போ நினைச்சேன். பெருந்தேவி கூப்பிடுங்க. பெருந்தேவி இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க. எல்லாரும் வரட்டும், விசாரணையை ஆரம்பிப்போம்.